வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த மாதத்தோட ஃபஸ்ட்டு ட்ரேடிங் டேலேருந்தே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே தான் வருது. அதற்கான காரணங்கள் என்ன? அதே மாதிரி இந்த மாதிரி வாலட்டைலான மார்க்கெட்டில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆகிய நம்ம பண்ண வேண்டிய டூஸ் என்ன, டோன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் சிம்பிளாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பெருமளவில் சரியறதுக்கு ஒன்றாவது ரீசனாக நான் எதை பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் நடக்கிற சண்டை தான். இப்போ இந்த சண்டைங்கிற வந்து தொடர்ந்து நீடிக்குங்கிற பட்சத்தில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை அதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த சண்டைங்கிறது வந்துட்டு ஒரு ஃபுல் ஃபெஸ்ட் வாராக மாறுச்சுன்னா இதோட எஃபெக்ட் வந்து இந்தியாவோட எக்கனாமிலையும் தெரியும், ஸ்டாக் மார்க்கெட்லேயும் தெரியும். ஏன் அப்படி நான் அறுதிட்டு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஐரோப்பிய நாடுகளுக்கும் சரி, வளைகுடா நாடுகளுக்கும் சரி, நம்ம அனுப்புகிற பொருள் எல்லாமே பெரும்பாலும் இந்த ஈரானோட கடல் வழி மூலமாக தான் சென்றடையுது அந்தந்த நாடுகளுக்கு. ஸோ இன்றைக்கி ஈரானில் ஒரு மோசமான சுச்சுவேஷனில் நிலவுது. அந்த சுச்சுவேஷன் இன்னும் அது வாரக்கணக்காக மாதக்கணக்காக நிலவுதுன்னா நம்மளுடைய பொருட்கள் எல்லாமே வந்துட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கும் சரி, வளைகுடா நாடுகளுக்கும் சரி அனுப்புறதுல ஒரு பெரிய ப்ராப்ளமாக நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டில் பெரிய பாதிப்பு அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டில் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்லேயும் சரி, இந்தியன் எக்கனாமிலையும் சரி அது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இப்போ நடக்கிற சண்டை இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் பெருமளவில் சரியறதுக்கு நான் ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்குறேன். அடுத்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பெருமளவில் சரியறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக நான் எதை பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைமில் ஆல் டைம் ஹையில் இருந்தது. அதுவும் போன மாதம் எண்டுலலாம் பார்த்தீங்கன்னா 26,000 பாயிண்ட்டை நிஃப்டி டச் பண்ணியிருக்கு. அந்த சுச்சுவேஷனில் இந்தியாவில் எந்த ஒரு ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எந்த ஸ்டாக்குமே வந்துட்டு நல்ல வேல்யூவேஷன்லேயே கிடைக்கல, எல்லாமே ஹை வேல்யூவேஷனில் தான் கிடைக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பெரும்பாலான ஸ்டாக்ஸ் வந்து ஹை வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க பட்சத்தில் நேச்சுரலாக அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங். அதை தான் எஃப்ஐஐஸ் தொடர்ந்து இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் லிட்ரலி 30,000 கோடிக்கு வந்து நெட் செல்லராக இருந்திருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இந்தியாவில் புக் பண்ணுற பணத்தில் ஒரு பெரும்பாலான பணத்தை வந்து அவங்க சைனீஸ் மார்க்கெட்டுக்கும் திருப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி சைனீஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆல் டைம் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பெரும்பாலான ஸ்டாக்ஸ் வந்து நல்ல வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் அதே சமயத்தில் சைனா மார்க்கெட் இன்றைக்கி நல்ல வேல்யூவேஷனில் கிடைக்கிறதுனால எஃப்ஐஎஸ் தொடர்ந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. அதில் ஒரு போர்ஷனை வந்து டெஃபினட்டாக சைனீஸ் மார்க்கெட்டுக்கு திருப்பிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இப்போ தொடர்ந்து சரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அசாதாரணமான சுச்சுவேஷனில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆகிய நம்ம பண்ண வேண்டியவை என்ன, பண்ணக்கூடாதவை என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடாதவை எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்ம ஸ்மால் கேப்லேயும் மிட் கேப்லேயும் எக்ஸ்போஷர் வச்சுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தயவுசெய்து இந்த மாதிரி மார்க்கெட்டில் மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை வாங்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மட்டுமே மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 960 பாயிண்ட் இறங்கி கிட்டத்தட்ட 4% பக்கம் சரிஞ்சிருக்கு. இதே நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3% இறங்கியிருக்கு. லிட்ரலி 518 பாயிண்ட் சரிஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, லாஸ்ட் 5 டேஸில் நிஃப்டி மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 25,900 சரிஞ்சு இன்றைக்கி 24,187 சொல்லி முடிஞ்சிருக்கு. ஸோ லிட்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 பாயிண்ட் வந்து இந்த ஒரு 5 நாளில் மட்டுமே போயிருக்கு நிஃப்டி மைக்ரோ கேப் இண்டெக்ஸில். இதே நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,550 பாயிண்ட்லேருந்து இன்றைக்கி 17,504 பாயிண்ட்டுக்கு பக்கம் சரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் 5 ஒர்க்கிங் டேஸில் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் சரிஞ்சிருக்கு. ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பெருமளவில் சரியாது. மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸும் இண்டெக்ஸும் சரி, ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் சரி, இண்டெக்ஸே பெருமளவில் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸில் இல்லாத மைக்ரோ கேப் ஸ்டாக் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது பெருமளவில் சரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் எக்ஸ்போஜரை வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் குறிப்பாக ஐடிசி மாதிரியான ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படி சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வாலட்டைலான மார்க்கெட்டில் கூட ஐடிசி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 1.3% அப்பில் தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக். இந்த ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு சரியும் பட்சத்தில் கூட இந்த ஸ்டாக் எய்தர் 1 or 2% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும், மேக்ஸிமம் 1 or 2% நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகும். ஒரு 10% இறங்காது, 10% நேராது. என்றைக்குமே இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்டெடியாக வச்சுக்கிறதுக்காக உதவி செய்கிற ஸ்டாக். ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நம்ம எக்ஸ்போஜர் வச்சுக்கிற பட்சத்தில் மார்க்கெட் சரியும் போது கூட நம்மளோட போர்ட்ஃபோலியோ பெருமளவில் கரெக்ட் ஆகாது. அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து பேனிக் செல்லிங் பண்ணிடாதீங்க.
நீங்கள் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் தான் நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கீங்க பட்சத்தில் நீங்கள் பேனிக் செல் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. அது மட்டும் கிடையாது, இப்போ நம்ம அக்டோபர் மாதம் பிகினிங்கில் இருக்கோம். பட் செப்டம்பர் 30th Q2ங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ இனி வரப்போகிற நாட்கள்லையும் வாரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் அவங்களோட Q2 ரிசல்ட்ஸை வெளியிட ஆரம்பிச்சிருவாங்க. சப்போஸ் நீங்கள் பேனிக் செல் பண்ணிட்டீங்க இப்போ மார்க்கெட் சுச்சுவேஷனில் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு Q2 ரிசல்ட்ஸில் அந்த கம்பெனிஸ் எல்லாம் நல்லா ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பட்சத்தில் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் திரும்பவும் மேலே போகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் தான் வச்சுருக்கீங்கிற பட்சத்தில் Q2 ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், பயப்படாதீங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு பயம் ஜாஸ்தியாக இருக்குது, மார்க்கெட்டை பார்த்து வாலட்டைலாக இருக்கிறத என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா பார்ஷியல் புக்கிங் பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. ஏன்னா பார்ஷியலான ப்ராஃபிட் புக்கிங் பண்ணது பட்சத்தில் நாளைக்கு Q2 ரிசல்ட்டும் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் நாளைக்கு அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே திரும்பவும் பிக்கப் ஆகி மேலவும் போகும். ஸோ தட் நீங்கள் ஃபுல்லாக எக்ஸிட்டால் அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஒரு போர்ஷனை வச்சுட்டு இருக்கீங்க பட்சத்தில் உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து நீங்கள் ஃபுல்லாக வெளியே வராத ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க. சொல்ல ப்ராஃபிட் புக்கிங்கிறது தப்பே கிடையாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா நான் எதை பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயிலை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஸ்டாக்ஸில் என்ட்ரி எடுக்கிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, பெயின் செக்டரில் இருக்கிற கம்பெனிஸ் ஆகட்டும், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஆகட்டும், டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் ஆகட்டும், லாஜிஸ்டிக்கல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் ஆகட்டும், இவங்க எல்லாமே க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் தான் டிபெண்ட் பண்ணி தான் இவங்களோட பிஸ்னஸே ரன் ஆகுது. எப்பெல்லாம் இவங்களோட க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அந்த குவார்ட்டர்லலாம் பார்த்திங்கன்னா அவங்க நல்ல ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. ஐ எம் பிரிட்டி ஷுர் பெயிண்ட் கம்பெனிஸ் ஆகட்டும், டயர் கம்பெனிஸ் ஆகட்டும், அதே இண்டிகோ மாதிரியான ஏர் டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் ஆகட்டும், இப்போ இந்த Q2ல் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற சண்டைங்கிறது அது வாரக்கணக்காக மாதக்கணக்காக நீடிக்குதுன்னு வைங்களேன், இந்த கம்பெனிஸ் எல்லாமே Q3ல் ஒரு பேடான ரிசல்ட்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இன்வெஸ்டரும் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் அதிகமான எக்ஸ்போச்சர் ஸ்மால் கேப்லேயோ மைக்ரோ கேப்லேயோ வச்சுருக்கீங்கிற பட்சத்தில் நீங்கள் லார்ஜ் கேப்பில் அதிக எக்ஸ்போச்சர் வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கோல்டை கூட கன்சிடர் பண்ணலாம், பாண்ட்ஸில் வாங்கலாம், ட்ரெஷரி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ தட் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இவைகளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க பட்சத்தில் மார்க்கெட்டில் ஈக்விட்டியில் நீங்கள் பெருமளவு சஃபர் ஆனாலும் உங்களோட கோல்டில் நீங்கள் வச்சுருக்க எக்ஸ்போஜரும் உங்களோட பாண்டில் நீங்கள் வச்சுருக்க எக்ஸ்போஜரும் உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஓரளவுக்கு காப்பாற்றுறதுக்கு உதவும். ஸோ அதனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணுறதை டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அதே சமயத்தில் நீங்கள் ஒரு F&Oவில் பண்ணுற ட்ரேடராக இருக்கீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் கண்டிப்பாக ஹெட்ஜ் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி வாலட்டைலாக இருக்கிற மார்க்கெட்டில் ஹெட்ஜிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் இந்த மாதிரி ஐடிசி மாதிரி ஒரு HAL மாதிரி ஒரு இந்துஸ்தான் யூனிலிவர், ஒரு HDFC பேங்க் மாதிரி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மார்க்கெட்டில் குறையுங்கிற பட்சத்தில் பை ஆன் டிப்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. மார்க்கெட் நாளைக்கு மேலே போகும்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். ஃபைனலி நம்ம பண்ண வேண்டியது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே இன்வெஸ்டட். நீங்கள் மார்க்கெட் ஒரு அசாதாரண சூழ்நிலையில் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம மார்க்கெட் விட்டு பயந்து ஓடி ஒளிஞ்சிடக்கூடாது. ஏன் அப்படி சொல்ல கேட்டிங்கன்னா, மார்க்கெட் மேலே போகும்போது நம்ம அதிக விலை கொடுத்து கூட நம்ம ப்ரீமியம் வேல்யூவேஷனில் ஸ்டாக்கை வாங்குறதுக்கு நம்ம தயங்குறதே இல்லை. பட் இதே மார்க்கெட் கரெக்டாகும் போது இன்றைக்கி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்ஸ் கூட ஆல் டைம் ஹைலேருந்து குறைவான ரேட்டுக்கு கிடைக்கும் போது அதை நம்ம வாங்குறதுக்கு தான் கன்சிடர் பண்ணுமே தவிர அதை வாங்காமல் அதை விட்டு ஒதுங்கி நிற்கக்கூடாது. ஸோ அதனால் ஸ்டே இன்வெஸ்டட். அட் த சேம் டைம் நீங்கள் எஸ்ஐபியெல்லாம் பண்ணுறவராக இருந்தீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லனா தயவு செய்து உங்கள் எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ எவ்வளோக்கு இந்த மாதிரி மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்டடாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு லாங் ரனில் நல்லதாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் நான் என்ன விஷயம்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேனோ அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். ஐ திங்க் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.